எப்பொருள் யாரவர் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. விண்வெளியிலிருந்து சக்தியை மாற்றிக்கொள்கின்ற இந்த உடம்புக்கு தகுதி இருக்கிறதா? அப்படி என்றால் பரிணாமத்தை நாம் பின்கூட்டி கொஞ்சம் பின்னோக்கி செல்ல வேண்டும். மனதளவில் நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும். உடல் பின்னோக்கி செல்லாது. மனதை நாம் ஒரு 350 கோடி ஆண்டுக்கு முன்பாக நாம் கொஞ்சம் பின்னோக்கி சென்றால் புரியும். கடலிலும் கடல் ஓரத்திலும் தான் முதல் செல்கள் உருவாகின என்று அறிவியல் சொல்கிறது. அது தொடு உணர்ச்சி மட்டும் அதற்கு இருந்தது. பிறகு புழுவாக மாறியது. அதற்கு நகருகின்ற அறிவு வந்தது. இனப்பெருக்க வேகம் கொஞ்சம் குறைவாக இருந்தது. மூன்றாவது அது பூச்சியாக மாறிச்சு. அதற்கு 3 அறிவு வந்தது. தொடு உணர்ச்சி, நகருகின்ற உணர்ச்சி, காணுகின்ற உணர்ச்சி. இனப்பெருக்க வேகம் சற்று குறைந்தது. 4வது ஊர்வன பாம்பாக மாறியது. அதுக்கு 4 அறிவு வந்தது. தொடு உணர்ச்சி, நகருகின்ற உணர்ச்சி, காணுகின்ற அறிவு, முகர்ந்து பார்க்கின்ற அறிவு. அதற்கு இனப்பெருக்க வேகம் குறைவாக இருந்தது. ஒரு நேரத்தில் 10 குட்டி 15 குட்டி போடுற மாதிரி. 5ஆம் அறிவு வந்தது. தொடு உணர்வு, நகர்கின்ற உணர்வு, காணுகின்ற உணர்வு, முகர்ந்து பார்க்கின்ற உணர்வு, வாய் ருசி. ஒரு தடவில் சில குட்டிகள் போடுகின்ற மாதிரி மாறிச்சு. அடுத்தது 6வது நிலை பார்த்தீங்கன்னா மனிதனாக மாறுகிறது. இது பல கோடி ஆண்டாகும். ஒவ்வொன்றுக்கும் பல கோடி ஆண்டாகுது. ஒவ்வொன்றுக்கும் இடைவெளி 10 கோடி, 20 கோடி, 30 கோடி, 40 கோடி. ஒவ்வொன்றுக்கு இடைவெளி 10 கோடி, 20 கோடி, 30 கோடி இருக்கலாம். இதெல்லாம் புரிய வைக்க முடியாது. இப்படித்தான் மாறி மாறி வருகிறது. இடைக்காலத்தை புரிய வைக்கவே முடியாது. அதுக்கு படங்கள் இல்லை. இப்பொழுது படங்கள் வந்து விட்டன. நம்ம ஒரு வயசுல எடுத்த படத்துக்கும் 20 வயசுல எடுத்த படத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இடையில இருக்கிறது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதே போலத்தான் பரிணாமம் அப்படித்தான். இப்ப இருக்கிற நிலையில்தான் பின்னோக்கி எப்படி இருந்திருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியுமே தவிர ஆதி காலத்தில் இப்படித்தான் இருந்ததுன்னு சொல்ல முடியும். அங்கிருந்தான் மாறி இருக்கிறது சொல்ல முடியும். அதற்கான அடிப்படை உள்ள இருக்கிற உறுப்புகள், மறைந்திருக்கிற உறுப்புகள், வெளியே இருக்கிற உறுப்புகள், இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்ம கண்ணு, மூக்கு, மார்பு, முடி, உள்ளே இருக்கிற குடல் அமைப்பு, தகவமைப்பு, முதுகெலும்பு, இத்தனையோ இருக்கு. நமக்கு ஒரு விலங்கோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 99 விழுக்காடு குறிப்பாக வாலில்லா குரங்கோடு ஒத்து போகிறது. அதுதான் படிப்படியாக மாறி 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 கடவுள் கொள்கை என்பது தனியாக இருக்கட்டும், பரிணாம கொள்கை என்பது தனியாக இருக்கட்டும், இரண்டையும் சீர்தூக்கி பார்த்து நமக்கு நன்மை புரிகிறது மட்டும் புரிந்து கொள்வோம். நம்பிக்கை என்பது வேறு, பரிணாம வளர்ச்சி என்பது வேறு. அப்ப 6ஆம் அறிவு வளர்கிறது. தொடு உணர்ச்சி, நடக்கின்ற உணர்ச்சி, காணுகின்ற உணர்ச்சி, முகந்து பார்க்கின்ற உணர்ச்சி, வாய் ருசி. பிறகு பகுத்தறிவு. ஒரு தடவையில் இந்த மனிதன் ஒரு குட்டி மட்டும் போடுகிறான். அவன் சாகாம இருக்கிறான். அதான் விஷயமே. குறிப்பிட்ட காலத்துக்கு சாகாம இருக்கிறான். ஆனால் 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலையெல்லாம் பெற்றோர்கள் இறந்து விடுவார்கள். 5ஆம் நிலை வருகின்ற பொழுது மாடுகள், ஆடுகள் வருகிறது. பெற்றோர்கள் இறப்பதில்லை, குழந்தைகள் இருக்கிறார்கள். கொஞ்ச காலம் இருந்து இறந்து விடுகிறது. மனிதன் வருகிறான். அவன் தான் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் வாழ்த்துகிறான். அதற்கான மரபணு உள்ளே இருக்கிறது. குறைஞ்சபட்சம் 100 ஆண்டுகள் நோயில்லாமல் வாழ வேண்டும் என்றால் அடிப்படை விதி. அப்புறம் நீங்க அதுக்கு மேல சித்தர்கள், யோகிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அது வேற. தேவர்கள் என்று சொல்வார்கள். தெய்வம் வேறு, தேவர் வேறு. தேவர் மொழி என்பது வேறு. தெய்வத்துக்கு மொழியே கிடையாது. ஆகினால நீங்க தமிழில் எதை கூப்பிட்டாலும் இயற்கை பார்த்து கொள்ளும். அவ்வளவுதான். நீங்கள் தான் இறைவன், நீங்கள் தான் உறைவன், இறைவன் எல்லாமே. இறைவன், உறைவன் எல்லாம் நீங்க தான். சரியா? நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆக விண்வெளியிலிருந்து இந்த பல கோடி ஆண்டாக மாறி இருக்கிற பொழுது இயற்கை இனப்பெருக்கத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஆற்றலை கண்ணுக்கு தெரியாத ஆற்றலாக, நைட்ரஜன் என்ற அணுக்கள் புரோட்டானாக மாற்றுகின்ற அணுக்களாக, ஆக்சிஜன் என்ற அணுக்களை சப்டல் எனர்ஜியாக கண்ணுக்கு தெரிய சக்தியாக மாற்றுகின்ற உணர்ச்சியாக, மின்காந்த கதிர்களை உள்ளே இழுக்கும்படியாக ஆற்றலாக இந்த உடலை மாற்றியிருக்கிறது. அதற்கான தாவர அமைப்பு, அதற்கான தோல் அமைப்பு. தாவரத்தினுடைய இலையும் மனிதனுடைய தோலும் 2 ஒன்றுதான். அதுல என்ன உப்பு இருக்கு? அதே உப்பு இருக்கு. நிறம் பச்சையாக இருக்கிறது, நம்ம செம்பழுப்பாக பழுப்பாக இருக்கிறது. ஒவ்வொரு பக்கம் அது மாறி இருக்கும். நிறத்துக்கு தகுந்த மாதிரி குணம் இருக்கும். அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நிறம், குணம் எல்லாமே மாறும். உணவு, பழக்க வழக்கங்கள் எல்லாமே உடம்பை மாற்றிடும். சரி, அப்படி இருக்கிறப்ப அர்னால்ட் லெக்ராண்ட் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். அர்னால்ட் லெக்ராண்ட் அவர்களின் புத்தகத்திலிருந்து சில பகுதியில் நான் கீழே தருகிறேன். ஜெர்மன் டாக்டர், நேச்சுரல் டாக்டர், 1866 1922 பிறந்தவர். நமது விஞ்ஞானி வெங்கடேசன் கிருபைகள் தெளிவாக குறிப்பிடுகிறார். அவர் சொல்றாரு, ஒன்று மட்டும் சொல்றேன்.
Vitality does not depend directly primarily upon food, but rather from the fact of how far and how much the function of the human engine is obstructed and clogged up by mucus and toxin. சரியா? மனிதன் அதாவது ஆஹ், உணவு என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. அது எந்த அளவுக்கு சளியாலும் நச்சுத்தன்மையாலும் இந்த உடம்பின் ஒரு கருவியானது எந்த அளவுக்கு இந்த உடம்பானது சளியாலும் நச்சுத்தன்மையாலும் நிரப்பப்படாமல் இருக்கிறதோ அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த உடம்பு நன்றாக இயங்கும். ஆனால் நாம் தொடர்ந்து நாம் போடுகின்ற உணவு சளியும் நச்சுத்தன்மையும் இருக்கிற உணவாக போடுகின்ற காரணத்தினால் குறிப்பாக மாவுச்சத்து இந்த மாவுச்சத்து கொழுப்பாக மாறி உள்ளே பல பாகத்தில் படிந்து விடுகிறது. மலத்தில் போகும், சிறுநீரில் போகும், அதெல்லாம் இறுதி அல்ல. உள்ளே தங்கி இருப்பது மாத கணக்கில் கரைத்தெடுத்த பிறகுதான் சுத்தமாகும். ஆக உணவு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் வளர்ந்த பிறகு நாம் உணவு பழக்கத்தை படிப்படியாக பின்னோக்கி சென்று கரைத்தெடுத்து விட வேண்டும். இதுதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. அந்த பதிவை நீங்கள் புரிந்து கொண்டால் ஆரோக்கியத்தை பெற முடியும். நன்றி.